ஹாய் யுவர்ஸ், குட் மார்னிங். நேற்று நைட் வந்து வர்க்கலாவோட நைட் பீச் எப்படி இருக்குன்னு பார்த்தோம். ஸோ இப்போ போயிட்டு வர்க்கலாவில் மார்னிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம் வாங்க. வர்க்கலாவில் வந்து நிறைய பீச்சஸ் இருக்குது. இது வந்து கோவா மாதிரியே இருக்குன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ காலையில் போயிட்டு கேரளா வர்க்கலா என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். வாங்க போகலாம். இதான் நம்ம ஸ்டே பண்ணியிருந்த இடம். கேரளா ஸ்டைலில் ஒரு வீட்டில் ஸ்டே பண்ண சொல்லிட்டு தேடி கண்டுபிடிச்சி இந்த இடத்த பிடிச்சோம். கேரளாவோட ஹோம் ஸ்டே. பீச்சை பார்த்தீங்களா மக்களே? மக்களே, நேற்று நம்ம வந்தோம்ல நைட் பீச், அதே இடத்துக்கு வந்து இப்போ மார்னிங் வந்திருக்கோம். ஸோ பீச் பாருங்கள் எப்படி தெரியுது, சூப்பராக. மார்னிங் வந்து நம்ம வியூ மட்டும் பார்க்க போகிறோம். பீச்சு கீழே போனோம்னா இப்படி போகலாம். கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து நம்ம பீச்சு கீழே போயிட்டு சும்மா பார்த்துட்டு கிளம்புவோம். நைட்டு ஃபுல்லாக இங்கே ஹாப்பனிங்காக இருந்துச்சு. மார்னிங் வந்து வெறும் வியூ பாயிண்ட் மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த பீச் வந்து நம்ம நைட்டுக்கு மட்டும் சூஸ் பண்ணிப்போம். இது பக்கத்துலேயே ஸ்டேஸ்லாம் நிறைய இருக்குது. பீச் எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? ரூம்ஸ்லாம் நிறைய இருக்குது. டிஜே பார்ட்டி பண்ணாங்க. ஸோ இங்கே வந்து வியூ பாருங்கள். தென்னை மரத்தில் தேங்காய் இருக்குது. யாருக்குன்னா வேணுமா? முன்னாடி தான் போகணுமா? அந்த பக்கம் போனால் ரொம்ப தூரம் போயிட்டே இருக்கும். ஜடாயு பிக் போகலாமா வேணாமான்றது டிசிஷன் எடுக்கல ஒன்றும். ஏன்னா நமக்கு வந்து இப்போ நேரம் குறைவாக தான் இருக்குது. இங்கேருந்து ஒரு 11:30-12 மணிக்கெல்லாம் கிளம்பி ஆகணும். அப்போ தான் வந்து நம்ம சென்னை போகிற பஸ்ஸை பிடிக்க முடியும்.
ஏன்னா போகிற வழி ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டில் எங்கன்னா மாட்டிக்கிட்டோன்னா சிரமம். இந்த வியூ பாயிண்ட்டு பீச்சு பீச்சுக்கு நம்ம இந்த பக்கமாக இறங்குவோம். போதா போகிறது பிரச்சனை இல்லை, திருப்பி அதே வழியில் ஏறணும். எல்லாமே படிக்கிட்டு இந்த மாதிரி நெட்டாக தான் இருக்கும். காட்டுக்குள்ள ஒரு பயணம். தமிழ் ஆளுங்க தான் இருக்காங்களா? பீச்சில் யாரும் அலோவ் பண்ணல உள்ள. இப்போ நம்ம மேலே ஏற இடம் எங்கே இருக்குன்னு தெரியுமா? கும்பலோட கும்பலாக தான் ஏறணும். ஆனால் இந்த வாட்டர் ஆக்டிவிட்டி யாரும் பண்ணுற மாதிரி தெரியல. பேராகிளைடிங்கு எதுவுமே இல்லை. அப்படியே மேலே போயிட்டு நல்ல பெரிய கார் பார்க்கிங். கபில் பீச்சுக்கு வந்துட்டோம். வாவ், ஆஹா, ஓஹோ, புள்ளே வியூவர்ஸ், கபில் பீச்சுக்கு வந்துட்டோம். இங்க பாத்தீங்களா, கேரளால கபில் பீச் எவ்வளவு சூப்பரா இருக்கு. இதனால்தான் கேரளா வந்து காட்ஸ் ஓன் கண்ட்ரின்னு சொல்றாங்க போல இருக்கு. எங்க பார்த்தாலுமே அழகா இருக்குது, எங்க பார்த்தாலுமே சீனரியா இருக்கு. இந்த போட்டிங்ல போலாம் முடிஞ்சா. நல்லா இருக்கு. இப்போ அடுத்தடுத்த பிளான் என்னது நம்மளுது? சரி, உட்காரு, போவோம். சரி, நான் பைக் ஓட்ட போறேன். இதுக்கப்புறம் நீங்க சீனரியை மட்டும் பார்த்துட்டு வாங்க, ஓகேவா? பாய். ஓகே, போலாமா வியூவர்ஸ்? டன் 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 டன். கபில் பீச், வர்க்கலாவோட கபில் பீச். வண்டி தூக்கி உள்ள விடுவோமா? போவா. இப்படி போயிட்டு பீச்சுக்குள்ள அந்த பக்கத்துல வந்து ஃபுல்லாச்சு. அங்க ஏதோ பிரிட்ஜ் மாதிரி போகுது. நல்லா இருக்கு இந்த ரோடு. உள்ள போவோமா? சும்மா பீச் பக்கத்துல ஒரு ரோடுக்கு போறோம்.
வர்க்கலா வர்க்கலா பீச்சு. ஃபுல்லா பீச் தான் இங்க வர்க்கலால. பாய்ஸ் மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அங்கே உள்ள போவோமா? கொலம்பஸ் கொலம்பஸ் விட்டாச்சி லீவு, கொண்டாட கண்டு மகிழ கொண்டா ஒரு தீவு. நல்லா இருக்கா? தாங்குமான்னு தெரியலையே. நல்லா இருக்கே தண்ணி, கிளிஸ்டர் கிளியரா. தண்ணிக்குள்ள இறங்க போறேன்னு சொல்லிட்டான். எப்படி இருக்கு? குளிக்கிறதுனா குளிக்கிறியா? கயாக்கிங் போறியா? போ, கொஞ்சம் தூரம் நடந்து போறதுனா போ. ஆழம் இல்லடா. அதான் சொல்லு. டக்குன்னு பேண்ட்டை கட்டிட்டு இறங்கினாலும் இறங்கிடுவோம், சொல்ல முடியாது. போட்டோவா? வீடியோவே எடுத்துனுக்கிறேன். மூஞ்சி தெரியலனா கருப்பாக தான் தெரியுது. அங்கே நில்லு, அங்கே நில்லு, இங்கே நில்லு. ஓகே ஓகே, அப்படியே நில்லு. அவளை வள்ளியே ஃபோர்ஸ் ஆனா. ஓகே வியூவர்ஸ், இறங்கிடலான் இருக்கேன் தண்ணியில். ஆமாண்டா, ஆளண்டா இங்க. ஆஹா, இருங்க டவுசரை தூக்கிறேன். ஆழம். ஹாப்பி சண்டே. நல்லா இருக்கு வியூவர்ஸ் இந்த பீச். இந்த தண்ணி ரொம்ப கிளியரா இருக்கு. இந்த பாருங்க, தண்ணி பயங்கர கிளியரா இருக்கு. அந்த பக்கத்துல இருந்து வியூ சூப்பரா இருக்கு. இந்த பக்கம் கயாக்கிங் போறாங்க. ஒரு நல்ல இடமா இருக்குது. நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் தண்ணியில் இருக்கும். இங்க பாரு, ஃபுல்லா மீன் குட்டி தெரியுதா? மீன் குஞ்சு பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். போயிடுது. ஃபுல்லா குட்டி குட்டி மீன் குட்டிங்க. ஓகே, ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்தா பாலா. இந்த இடத்த முடிச்சாச்சு. இதுக்கப்புறம் வேற என்ன லொக்கேஷன் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அந்த லொக்கேஷன் போவோம். கேரளா காட்டுக்குள்ள போற மாதிரி கேரளா ரோட்டுக்குள்ள போயிட்டு இருக்கேன்.
போ பார்த்து போகிற ரூட்டில் போ. இது வேற இதுதான். ஆமாம், வர மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. ஒத்தடி பாதை மாதிரி ரோடு போகுது. கார்லாம் வர முடியாது, ஒன்லி பைக் மட்டும்தான் வர முடியும். இல்லை வாக்கில் வரவங்க வந்துக்கலாம், பை வாக்கா. கிளைமேட் வேற மாதிரி மாறிட்டு இருக்கு. மழையில் மாற்றுவோமான்னு தெரியல. மழையில் நஞ்சா ஜாலியாக தான் இருக்கும். என்ன ஃபோனு எலக்ட்ரானிக்ஸ் பொருளாக இருக்கு, அதனால தான் ஒரு சிக்கல். ஓஹோ, பிளாக் சாண்ட் பீச் வந்துட்டோம். அங்கே போய் பைக்கை நிறுத்திட்டு அப்படியே சும்மா ஒரு வாக்கை போடுவோம். இங்கே ஒரு 10 to 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுவோம். முடிச்சுட்டு நம்ம ஏரியா கிளம்பிடுவோம். ஓகே, அங்கே பாரு வியூ எப்படி இருக்கு. மேகம் கருத்துக்கிட்டு வருது. கிளைமேட் அட்டகாசமாக மாதிரி இருக்கு. இங்கே ஒரு ஓட்டு வீடு மட்டும் இருக்கு. ஸோ இங்கே தான் வந்து கொஞ்ச நேரம் நின்று மலைக்கு தப்பிக்கிறோம். அங்கே பாரு, ஹிச்சு நல்ல ஒரு கிளைமேட். லைட்டாக போய் பார்ப்போம். அடடடா, என்னடா இது, என்னடா இது, சூப்பரா இருக்கு. கேமரால வேற தண்ணி பட்டுட்டே இருக்கு. ஓகே, நீங்க இந்த வர்க்கலா வீடியோ எல்லாம் என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதோட வர்க்கலா வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ வர்க்கலா செம வைபா தான் இருக்கு, ஹாப்பியா இருக்கு. மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம வந்து இந்த க்ரௌட் இல்லாம இருக்கு மெயினா. ஸோ நீங்களும் வந்து வர்க்கலா வந்தீங்கன்னா இந்த மாதிரி பீச்சை நல்லா பண்ணா என்ஜாய் பண்ணுங்க. ஸோ அடுத்தது நம்ம தென்காசியில் போய் மீட் பண்ணுவோம். பாய் பாய்.